இந்த முறை O லெவல் எடுத்து போட்டு இப்போ நீங்க A லெவல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு 65% பெண் மாணவர்கள் சித்தி அடைந்திருக்காங்க, 35% தான் ஆண் மாணவர்கள் சித்தி அடைந்திருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா நீங்க பாருங்க, உங்களினுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தற்பொழுது நீங்கள் உயர்தரம் கற்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள், இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு தெரியுமான்றதை பாருங்க. முதலாவது கேள்வி, ஏன் உயர்தரம் கற்க வேணும்? இரண்டாவது கேள்வி, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில ஒரு வருடத்துல தோற்றுகின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை என்று உங்களுக்கு தெரியுமா? மூன்றாவது கேள்வி, இலங்கையினுடைய கல்வி தகைமை சட்டகத்தின்படி உயர்தரம் எத்தனையாவது நிலையில இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா? நான்காவது கேள்வி, இலங்கையில ஒரு வருடத்துல பல்கலைக்கழகத்துக்காக தெரிவு செய்யப்படுகின்ற அல்லது அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை என்று தெரியுமா? ஐந்தாவது கேள்வி, ஒரு பல்கலைக்கழக மாணவரின் மீது இலவச கல்வி என்ற அடிப்படையில ஒரு மாணவன் மீது செலவிடப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய செலவீனம் எவ்வளவு என்றது உங்களுக்கு தெரியுமா? இன்றைய காணொளி தொகுப்புல இந்த வினாக்களுக்கான விடைகளை தான் நாங்கள் பார்க்க போறோம். இது சாதாரணமாக நான் ஊகித்ததாகவோ அல்லது எந்த மைண்ட்ல தோணின தகவல்களாகவோ இருக்காது. இரண்டு விடயங்கள்ல இருந்து நான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், புள்ளி விவர ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை எடுத்துக்கொண்டால், முதலாவது இலங்கை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவால வெளியிடப்படுகின்ற ஹேண்ட்புக், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக் என்ற அந்த இறுதியாக வெளியிடப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக்ல இருந்து ஒரு தகவல் எடுத்தான், ஒரு சில தகவல்கள். அடுத்ததாக மாணவர்களை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட பகுப்பாய்வு செய்யப்பட்ட புள்ளி விவர தகவல் அடங்கிய ஒரு PDF ஒன்று ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. அதுல இருந்து எடுத்த தகவல்களை தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது கேள்வி, பிள்ளைகள், ஏன் உயர்தரம் கற்க வேணும் என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டீர்கள் என்றால், இலங்கையினுடைய கல்வி கட்டமைப்பை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால், காப்போத்தர சாதாரண தரம் O லெவல் எழுதினா பிறகு நீங்கள் A லெவல் படிக்க வேணும். A லெவல் படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு சில தகுதி இருக்கணும். தாய்மொழி, கணிதம் உட்பட 3 பாடங்கள்ல குறைந்தது C, அதோட 3 பாடங்கள்ல S என்ற தகுதி இருக்கணும். இந்த தகுதியை நீங்க பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்துல தொடர்ச்சியாக நீங்கள் உயர்தரத்துக்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளுவீங்க. இது உயர்தரம் படிக்கிறதுக்கான தகுதி. ஏன் உயர்தரம் கற்கணும் என்று நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? உயர்தரத்துக்கு பிறகு உங்களினுடைய வாழ்க்கை 2 பக்கத்தால போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று, உயர்கல்வி என்ற விடயம். முதலாம் ஆண்டில் இருந்து தரம் 12 வரைக்கும் நீங்கள் படிக்கிற கல்வியை சொல்லுவோம் பாடசாலை கல்வி. பாடசாலை கல்வியை முடிச்சா பிறகு நீங்கள் பயிலுகின்ற கல்விக்கு பேர் உயர்கல்வியாக இருக்கும். சரிதானே? இந்த உயர்கல்வியை நோக்கியதாக உங்களினுடைய உயர்தரத்துக்கு பின்னரான வாழ்க்கை அமையலாம். இரண்டாவது, தொழிலை நோக்கி போகக்கூடியதாக இருக்கலாம். அப்போ உயர்தரத்துக்கு பிறகு உங்களுக்கு உயர்கல்வி, தொழில் என்ற 2 பாதைகள் இருக்கும். தொழிலினூடாக தொழில் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய ஓர் ஆரம்ப கட்ட திறவுகோலாகத்தான் இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தரம் என்றது இலங்கையில கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இருக்க போகின்றது. உங்களினுடைய வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தரம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போற விடயம், இலங்கையினுடைய கல்வி தகைமை சட்டகம், ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்றதுல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் உயர்தரம் என்றது 2வது நிலையில இருக்குது. கல்வி தகைமை சட்டகம் 12 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். அதுல 2வது ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்கன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே 2வதுல இருந்து இன்னும் 10 நிலைகளை தாண்ட வேண்டிய ஒரு நபராக இருக்கிறீங்க. உங்களினுடைய கல்வி தகுதியை பொறுத்தளவுல நீங்கள் 2வது நிலையாக உயர்தரத்துல இருக்கிறீங்கன்றது கல்வி தகைமை சட்டகம் உங்களுக்கு சொல்லுங்க. மிக முக்கியமான அடுத்த விடயத்தை எடுத்து பார்த்தீங்களாக இருந்தால், உயர்தரத்துல நான் எந்த பிரிவை தொடர போறேன், எந்த பிரிவை, எந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணி நான் என்னுடைய உயர்தர கல்வியை ஸ்டார்ட் பண்ண போறேன்ன்றது. இலங்கையில உயர்தரத்துல உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஸ்ட்ரீம் இருக்குது?
எஸ், உங்களுக்கு கணபேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு காட்சி சொல்லிக் கொள்கிறேன். உயர்தரத்தில் 7 பிரிவுகளுக்கு கீழே நீங்கள் உயர்தர பரீட்சையை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக தெரிஞ்ச காமர்ஸ், ஆர்ட்ஸ் இருக்குது, மேத்ஸ், பயோ இருக்குது, பிடெக் என்ற புதிய கற்கையினர்கள் அண்மைய கிட்டிய ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. அது தவிர ஓப்பன் என்ற ஸ்ட்ரீமுக்கு கீழே மொத்தமாக 7 ஸ்ட்ரீம்களுக்கு கீழே நீங்கள் தோற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த 7 ஸ்ட்ரீம்ல நான் எந்த பிரிவுக்கு கீழே தோற்ற போறேன், எந்த பிரிவுக்கு கீழே பரீட்சையில தோற்ற போறேன் என்றது எதை சார்ந்து இருக்குமெண்டா, நீங்கள் எந்த பிரிவை தெரிவு செய்யணும்ன்றது உங்களோட கையில இருக்குது. நீங்கள் எதை வச்சுக்கொண்டு அதை டிசைட் பண்ணணும்டா, முதலாவது விடயம் பிள்ளைகள், நீங்கள் உங்களினுடைய லட்சியம் என்ன, அதாவது நீங்கள் என்னவாக வர போறீங்க என்றதை முதலாவது யோசிக்கணும். சரிதானே? உதாரணமா நான் ஒரு வைத்தியத்துறை சார்ந்து நான் என்னுடைய பாதை, என்னுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளணும்னா நான் காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. எதுக்குள்ள போகணும்? பயோ ஸ்ட்ரீமுக்குள்ள போகணும். ஆகவே இது ஒரு உதாரணமாக வச்சுக்கொண்டு நான் என்னவாக வர போறேன் என்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது உங்களிடம் இருக்கின்ற திறமை. 3C 3S இருந்தா பிள்ளைகள் உயர்தரத்துல நாங்கள் எந்த ஸ்ட்ரீமுக்கு கீழையும் நாங்கள் தோற்றலாம். எந்த ஸ்ட்ரீமுக்கு கீழே தோற்றினாலும் நாங்கள் எங்களிடம் இருக்கிற திறமை எது என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். உதாரணமா ஒருத்தர் பிசிக்கல் சயின்ஸ் மேத்ஸ் ஸ்ட்ரீம் என்றதை சூஸ் பண்ண போறேன்னா அவருக்கு இலகுவாக பேசிக்கான மேத்ஸ் நாலேஜ் இருக்குதா? சில பேருக்கு மேத்ஸ் செய்யறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், சில பேருக்கு காமர்ஸ் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். உங்களிடம் காணப்படுகின்ற திறமையை என்ன என்றதை நீங்கள் தெரிவு செய்யணும். அதனால தான் சில ஸ்கூல்கள் வழிய கூட இந்த மேத்ஸ் பயோல ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணணும்னா மேத்ஸில் பயோல எடுத்திருக்கணும் என்று சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதுனுடைய அர்த்தமும் இருக்குது. ஏனென்றா உயர்தரத்தில் நீங்கள் கல்வி கற்கிறதும் சாதாரண தரத்தில் கல்வி கற்கிறதும் ஒன்று அல்ல. அதனால தான் சில ஸ்கூலுகளில் இந்த மேத்ஸ் படிக்கிறார்களுக்கு மேத்ஸ்லேயே இருக்கணும், பயோ எடுக்கிறார்களுக்கு சயின்ஸ்லேயே எடுக்கணும் என்று சொல்றதும் இதனால தான். அது பிழை என்றும் இல்லை. அடுத்த விடயம் பிள்ளைகள், உங்களிடம் காணப்பட போகின்ற வளங்கள். வளங்கள் என்றது பிள்ளைகள் உங்களினுடைய குடும்ப பின்னணியாக இருக்கலாம், நீங்கள் கல்வி கற்கின்ற கிராமத்தில் இருக்கிற பாடசாலையாக இருக்கலாம். உதாரணமா நீங்கள் கல்வி கற்கின்ற கிராமத்தில் இருக்கிற பாடசாலையில எல்லா ஸ்ட்ரீம்களும் இருக்காது. சில நேரம் எல்லா ஸ்ட்ரீமும் இருக்கிற ஒரு பாடசாலை நகரப்புறத்துக்கு நீங்கள் படிக்கணும் என்றாலும் அதற்குரிய வசதி சில பேருக்கு இருக்காது. ஆகவே உங்களிடம் இருக்கிற பலங்கள் இந்த 3ஐயும் யோசிச்சுத்தான் நீங்க ஒரு பாடத்தறிவை மேற்கொள்ளணும் என்றது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்ததாக பிள்ளைகள், உயர்தர பரீட்சையில உங்களுக்கு கடைசியா எக்ஸாம் எழுதினா பிறகு உங்களினுடைய ரிசல்ட்டோட என்னென்ன வரும் என்று தெரியுமா? முதலாவது உங்களினுடைய கிரேட்ஸ். நீங்கள் 3 பாடத்தெரிவுகளை மேற்கொள்ளணும் உயர்தரத்துல. 3 பாடத்திலையும் ஏயா பியா சியான்றது வரும். 2வது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ற விஷயம் வரும். நீங்கள் மாவட்டத்துல எத்தனையாவது நிலையாக வந்திருக்கீங்கன்றது வரும். 3வது விடயம் வரப்போகுது உங்களினுடைய தேசிய நிலை, தீவளாவிய ரீதியில நீங்கள் எத்தனையாவது இடத்தை பெற்றிருக்கீங்கன்றது. 4வது மிக முக்கியமானது சட் ஸ்கோர், சட் வெட்டுப்புள்ளி என்ற விடயம். இந்த சட் வெட்டுப்புள்ளி என்றா என்னன்ட்டு என்னுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. சட் புள்ளி என்றா என்ன? சட் புள்ளி என்றது மிக முக்கியமானது பிள்ளைகள். ஏனென்றா 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பரீட்சையில வெட்டுப்புள்ளிகள் வர்றது போல சட் ஸ்கோருக்கான வெட்டுப்புள்ளி இலங்கை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவால ஒவ்வொரு வருடமும் வெளியிடப்படும். அதற்கு அமைவாகத்தான் உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆகவே சட் வெட்டுப்புள்ளி என்றா என்னன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களினுடைய உயர்தரத்தின் பின்னரான உயர்கல்வி என்றது பிள்ளைகள் இலங்கையில இலவசமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்துறீங்களா இல்லையான்றதுதான் மிக முக்கியம். இலங்கையில பிள்ளைகள் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு செலக்ட் ஆகுவீங்கன்னு சொல்லல, விண்ணப்பிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி ஒன்று, நீங்கள் எடுத்த 3 பாடத்துல எஸ் என்றதை நீங்கள் எடுத்திருக்கீங்க. எஸ் தர சித்தி, சாதாரண சித்தி எடுத்திருந்தா அனைவரும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி. அப்ப ஒரு 3 எஸ் இல்லாட்டிக்கும் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை இழந்து விடுவோம். அப்ப மினிமம் 3 எஸ் எடுக்கணும். இந்த 3S என்றது பிள்ளைகள் உங்களினுடைய வேலை வாய்ப்புலையும் அதிக அளவுல செல்வாக்கு செலுத்தும். அரச வேலை ஒன்றுல நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்ய, ஒரு கதிரையில உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நிலையினை கொண்ட
ஒரு தொழிலுக்கு விண்ணப்பிக்கிறது கூட ஆக குறைந்தது முதலாவது அமர்வுள்ள பிள்ளைகள் 3S என்றது கேட்கப்படுது. ஆகவே பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முதலாவது தகுதி நீங்கள் 3S என்று எடுத்திருக்கணும். அடுத்தது உங்களினுடைய இந்த ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் எக்ஸாம், உங்களினுடைய இந்த பொது அறிவு மற்றும் ஆப்டிடியூட் எக்ஸாம் என்று கொண்டு ஜெனரல் நாலேஜ் GK என்ற பேப்பர் ஒன்று நடக்கும். அதுல கட்டாயம் 30 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். கனமா பேருக்கு இது தெரியல. 30 மார்க்ஸ் எடுக்காட்டிக்கு பிள்ளைகள் உங்களால ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்க 3A எடுத்திருந்தாலும் கூட ஒரு பல்கலைக்கழகத்துல உங்களால ஒரு கற்கை நெறிக்கு ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், இந்த பொது அறிவு அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம்ல கட்டாயம் 30 மார்க்ஸ் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் எடுக்க இயலாம போயிட்டு 3A எடுத்துட்டீங்க, பொது அறிவு பேப்பர்ல உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரையிலேண்டா அடுத்த 2 தடவைகளுக்குள்ள 30 மார்க்ஸ் எடுத்து நீங்கள் கொடுக்கணும். பொது அறிவு எக்ஸாம் மட்டும் ஃபுல்லா திருப்பி எக்ஸாம் எடுக்க வேண்டிய தேவை. ஆகவே இது தொடர்பான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இலங்கையில பிள்ளைகள் இந்த உயர்தரம் என்றது ஒரு போட்டி பரீட்சை என்று கனமா பேர் சொல்லுவாங்க. நீங்களும் அதனை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் இதனை போட்டி பரீட்சை என்று சொல்றாங்க என்றால், நான் ஒரு சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை உங்களுக்கு நான் ஒரு புள்ளி விபர தகவல்களை தாரேன், பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கையில கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 2023ஆம் ஆண்டு விண்ணப்பித்த மாணவர்கள் 3,47,402 பேர். அதுல பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற மாணவர்கள் அப்ப விண்ணப்பிக்கிறாங்க, எக்ஸாம் சிட் பண்றாங்க, விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி என்றது 3S எடுத்தாங்க. 1,73,444 பேர். இந்த தகவல் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தால வெளியிடப்பட்ட தகவல். அதே போல பிள்ளைகள் இலங்கை பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் 2023ஆம் ஆண்டு இறுதியாக வெளியிடப்பட்ட முதல் படிவம், அதாவது இலங்கை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவால வெளியிட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக்ல இந்த தகவல் நான் எடுத்தேன். இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு பிள்ளைகள் 2022ஆம் ஆண்டு விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை 84,176. அதுல 2022ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் 42,150 மாணவர்கள் பல்கலைக்கழக ஒரு கற்கை நெறிக்காக ஒரு டிகிரி கோர்ஸுக்காக தகுதி பெற்ற மாணவர்களாக இருக்கிறாங்க, அல்லது பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மாணவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே பாருங்க, அப்ளை பண்ணினது 3,47,000 கிட்ட இருக்குது. அதுல வெறும் 42,150 மாணவர்களுக்கு தான் ஒரு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆகவே தான் இதை சொல்றாங்க, இது ஒரு போட்டி பரீட்சை என்று. ஆகவே இந்த வாய்ப்பு என்றது பிள்ளைகள் இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்துறவன் இந்த 42,150 பேருக்குள்ள கட்டாயம் வருவான். அப்ப சில பேர் நினைப்பாங்க, என்னோட காசு இருக்குத்தானே, நான் தனியா படிப்பன் தானே என்று நினைக்கிறார்களும் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு யாருக்கு மிக முக்கியமானதுண்டா, என்னுடைய குடும்ப பின்னணி ஒரு சாதாரண குடும்ப பின்னணி என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. ஏன் என்றதை சொல்றேன்னு பாருங்க. இலங்கையில அரசினால செலவழிக்கின்ற ஒவ்வொரு பாடத்திற்காகவும் அரசாங்கத்தால செலவிடப்படுகின்ற செலவீனங்கள் எவ்வளவு என்ற தரவு நான் எடுத்தேன். இதுவும் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவால வெளியிட்ட அந்த அறிக்கையில முதல் படிவ விண்ணப்ப புத்தகத்துல காட்டப்பட்டிருக்கின்ற விடை. இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சட்டம் பயில்வதற்காக ஒரு மாணவனுக்கு கிட்டத்தட்ட 3,65,240 ரூபாய் இலங்கை அரசினால செலவழிக்கப்படுது. ஒரு முகாமித்துவம் படிக்கிறதுக்கு ஒரு மாணவனுக்கு 3,02,995 ரூபாய், பொறியியல் படிக்கிறதுக்கு 6,83,767 ரூபாய், மருத்துவம் படிக்கிற மாணவனுக்கு ஒரு மாணவனுக்கு 11,17,869 ரூபாய், பல் மருத்துவ மாணவன் ஒருத்தருக்கு 17,29,418 ரூபாய் இலங்கை அரசினால இலவசமாக செலவழிக்கப்படுது. உங்கள எத்தனை பேருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள எத்தனை பேருக்கு இந்த காசை கட்டி படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும்? அதுவே நீங்கள் ஒரு பாடநெறிய படிக்கணும்னா இலங்கையில், இப்ப நான் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தளவில் இருக்கிறேன். திருகோணமலை மாவட்டத்துல நீங்க ஒரு டிகிரியை படிக்கல, அது கட்டாயம் கிளம்புவோ பிரதனியா வேற இடங்களுக்கு போய் தான் படிக்க வேண்டி இருக்கும். உங்களுக்குரிய டிராவலிங் காஸ்ட் இருக்கும். உங்களுடைய பெற்றோர் எத்தனை பேருக்கு இந்த பாடநெறியை பிரைவேட்டா படிப்பிக்க கூடியதாக இருக்கும்? இவ்வளவுத்தையும் யோசிக்கிற நீங்க என்ன செய்யணும்? இந்த வாய்ப்பினை மிக 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 கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நானும் ஒரு பல்கலைக்கழக பட்ட படிப்புக்காக தெரிவாகுவன் என்று நம்பிக்கை கொள்வோம். அடுத்த மிக முக்கியமான விடயம், நாங்கள் பிரிவு தெரிவு
எந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு 3 விஷயம் முக்கியமாக நீங்கள் யோசிக்கணும் என்று சொல்லலாம். இந்த பிரிவுகளுக்குள்ள இருக்கிற பாடத்தெரிவு எதை பேஸ் பண்ணி இருக்கணும், பாடத்தெரிவு எதை நீங்கள் பேஸ் பண்ணி இருக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஒன்று யூஜிசியினுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக், கடைசியாக வெளியிடப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக்குக்கான லிங்கும், அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனால் வெளியிடப்பட்ட அந்த பகுப்பாய்வு அறிக்கையினுடைய லிங்க். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், அதை வச்சுக்கொண்டு நான் கொமர்ஸ் படிக்கிறதால, கொமர்ஸோட சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறதால கொமர்ஸ் மாணவர்களுக்கு தொடர்பான ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதே போல நீங்கள் மிச்சதுகளை தேடி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, எப்படி என்றதை பாருங்க. உயர்கல்வியை நீங்கள் பல்கலைக்கழகத்துல நீங்கள் படிக்க போறீங்க. பல்கலைக்கழகத்துல என்னென்ன பாடநெறிகள் இலங்கை அரச பல்கலைக்கழகங்களால வழங்கப்படுதுன்றது இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக்ல இருக்குது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக்ல என்னென்ன பட்ட கற்கை நெறிகள் வழங்கப்படுகுதுன்றது தேடும். அதுல குறிப்பிட்ட ஒவ்வொரு பட்ட படிப்புக்கும் என்னென்ன பாடம் A லெவல்ல எடுத்திருக்கணும் எந்த தரவு எந்த தகவல் அந்த புத்தகத்துல இருக்கு. அப்ப கொமர்ஸ் பாடத்தை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் கொமர்ஸ் பாடத்துல இதுல கிட்டத்தட்ட பிரதானமாக 8 பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழகத்தால் பிரதானமாக 8 பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழகத்தால வழங்கப்படுகிறது. அதுல பாத்தீங்களாக இருந்தால் பாடத்தெரிவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டாயம் வணிக கல்வி பொருளியல் கணக்கீடு என்றதை பத்தி ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க. அதோட சில பேர் ஐடி செக்டருக்குள்ள போகணும் என்ற விருப்பம் கொண்டாங்க. இந்த ஐடி என்ற சப்ஜெக்டை நீங்க சூஸ் பண்ணி கொள்ளணும். நீங்கள் எந்த பாடத்தை சூஸ் பண்றோம்ன்றது 2வது விஷயம். நீங்க எந்த பாடத்தை எடுத்தாலும் நல்லா படிக்கணும். சில நபர்களால ஒரு பிழையான அபிப்பிராயம் இருக்கு, இந்த பாடம் எடுத்தா சட் ஸ்கோர் கூட வரும். அப்படி எல்லாம் இல்லை. நீங்கள் எந்த பாடத்தை படித்தாலும் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நல்லா டாப் மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ உங்களினுடைய செட் புள்ளி அதிகரிக்கும். செட் புள்ளி அதிகரிக்கல நீங்கள் விரும்புகிற பாடத்தெரிவுகளை பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே போல இந்த கொமர்ஸ் பாடத்தில் இருக்கிற பாடநெறிகள் பல்கலைக்கழக பட்டப்படிப்புகள் போல ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் என்னென்ன பட்டப்படிப்பு இருக்குது, அந்த பட்டப்படிப்புக்கு நீங்கள் உயர்தரத்தில் எடுக்க வேண்டிய பாடம் என்னன்றது இருக்கு. அதை நீங்கள் கட்டாயமாக வாசித்து பார்க்கணும். எல்லாரும் இதெல்லாம் எப்போ போய் தேடுவாங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தா பிறகு. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தா பிறகு என்ன பிரயோசனம் ஒன்றுமே செய்யலாது. படிக்க ஸ்டார்ட் பண்ண முதலே இந்த விடயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நீங்கள் படிக்கிற மாவட்டத்தினுடைய போட்டி நிலைமை, அதை நீங்க எப்படி பார்க்குறேன்னு சிம்பிளா சொல்றேன்னு பாருங்க. நான் இது கொமர்ஸ் பாடம் திருகோணமலை மாவட்ட மாணவர்களுக்கு சொல்றேன். அப்ப ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கக்குள்ள எனக்கு எவ்வளவு போட்டி இருக்குது, என்னோட சேர்ந்து எத்தனை பேர் போட்டி போட போறாங்கன்னு ஒரு சராசரியான தகவலை தெரிஞ்சு கொண்டுதான் படிக்க தொடங்கணும். சரியா? இப்ப பாருங்க, இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தால வெளியிடப்பட்ட இந்த ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி ஒரு சில விடயங்களை சொல்றேன். அதன்படி பிள்ளைகள் திருகோணமலை மாவட்டத்துல கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல பரீட்சைக்கு அமர்வு செய்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 636. இதே போல கொமர்ஸ் பாடத்துக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை பேர் சிட் பண்றாங்க, 2023 சிட் பண்ணினார்கள் எத்தனை பேர்ன்றது இருக்கு. நீங்க அதை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம் எத்தனை பேர் என்னோட காம்படிஷனுக்கு இருக்கிறாங்க. நீங்க கட்டாயம் உங்களினுடைய மாவட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க மாகாண ரீதியாக எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏனென்றா உங்களினுடைய போட்டி உங்களோட மாவட்டத்துக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா ஒன்று இருக்குது. ஆகவே நீங்க மாவட்டத்துல எத்தனை பேர் உங்களோட போட்டி போட போறாங்க, இது ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க லெவல் எக்ஸாம்ன்றது சிட் பண்றாங்கன்ற தகவல் இந்த ரிப்போர்ட்ல இருக்குது. தெளிவா பாருங்க, டேபிள் ஃபார்மேட்ல விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொமர்ஸ் பாடத்துக்கு திருகோணமலை மாவட்டத்தில் 626 பேர் பரீட்சைக்கு தோற்றி இருக்கிறாங்க பிள்ளைகள். லெவல்ல கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல 393 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் 620 பேர் தான் என்னோட எக்ஸாம் எழுத போறாங்க. அதுல 400 பேர் தான் பல்கலைக்கழகத்துக்கான வாய்ப்பினை விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு பாஸ் பண்ணின மாணவர்கள். அப்ப ஒரு 400 பேரோட நான் போட்டி போட போறேன். நீங்கள் படிக்கிறீங்க என்று நம்புறீங்களாக இருந்தால், இல்லை நான் ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன், கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்கா போறேன், ஒழுங்கா நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னா நீங்க படிக்கிறீங்கன்ற அர்த்தம். ஆகவே உங்களினுடைய போட்டி திருகோணமலை மாவட்டத்துல கொமர்ஸ் பாடத்தை எடுத்தீங்கன்றால் ஒரு 400 மாணவர்கள், இதுல சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 3 மாணவர்களும் இருப்பாங்க. உங்களினுடைய மாவட்டங்கள்ல எந்தெந்த மீடியம் அதிக அளவுல இருக்குது என்பதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த 400ல திருகோணமலை மாவட்டத்துல எத்தனை பேருக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைச்சிருக்கா, நான்
பகுப்பாய்வு செய்தன்படி திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தளவுல பிள்ளைகள் இந்த 400 பேர்ல கிட்டத்தட்ட நீங்க 120 130 பேருக்குள்ள மாவட்ட நிலை வருவீங்களாக இருந்தால் கட்டாயம் ஒரு பல்கலைக்கழக வாய்ப்பு பெறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இந்த அனாலிசிஸ் எல்லாம் செய்துதான் எனக்கு என்ன திறமை இருக்குது, எந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணணும், ஸ்ட்ரீமுக்குள்ள எந்த பாடத்தை எடுக்கணும், என்னோட எத்தனை பேர் போட்டி போட போறான் என்றதை எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு உயர்தர பாடத்துக்கு ரெடியாகி அந்த பாடத்தை சூஸ் பண்ணி படிக்க தொடங்கணும். இந்த வீடியோ தொகுப்புல பிள்ளைகள் கொமஸ்ட்ரீமுக்கு திருகோணமலை மாவட்டத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இதே போல நான் கீழே ஷேர் பண்ணின அந்த PDF லிங்கை வச்சுக்கொண்டு நீங்கள் எல்லா துறை சார்ந்த எல்லா பிரிவுகளுக்குமான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை பேர் பரீட்சைக்கு தோற்றியிருக்காங்க என்ற எல்லா தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம். கடைசியாக ஒரு முக்கியமான தகவல், சரியா, நான் பார்த்து கொஞ்சம் ஷொக்கான ஒரு தகவல் தான் இது. என்னென்றா 2023ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றின மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 65% பெண் மாணவர்கள் சித்தி அடைந்திருக்காங்க, 35% தான் ஆண் மாணவர்கள் சித்தி அடைந்திருக்காங்க ஒரு தரவு சுட்டி காட்டுது. ஓகே, இது பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புறேன். நீங்கள் இந்த தகவலை உங்களினுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது நான் சும்மா சொல்லல, பகுப்பாய்வு செய்யப்பட்ட புள்ளி விபரவியல் தகவல் ஒன்று. ஓகே, இந்த காணொளி தொகுப்பு உங்களினுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி பிரயோசனமுடையதாக உங்களினுடைய உயர்தரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாய்.